இப்போது நீங்கள் ஒரு மெக்கானிக் இன்ஜினியர், உங்களை போய் கடையில் போய் ஒரு பைப் வாங்கிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் என்ன சைஸ்னு சைஸ் கேட்டு போவீங்க. ஐயா லென்த் வந்து 20 அடி, அது தெரியுது, டயாமீட்டர் சொல்கிறோம் அப்படின்னா ஓகே ஒரு 2 இன்ச் பைப் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கடையில் போய் 2 இன்ச் பைப்புன்னு கேட்டிங்கன்னா அவங்க பைப் கொடுப்பாங்க. இப்போ ஏன் கேள்வி என்னன்னா, இந்த 2 இன்ச் அப்படிங்கிறது இன்னர் டயாவா அவுட்டர் டயாவா? எது நாகார்ஜுனாவா? எல்லாருமே யோசிக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுனா நீங்களே கமெண்ட்ல சொல்லி வைங்கயா. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இன்ச் அப்படிங்கிறது இன்னர் டயா தான். ஆனால் ஒரு பைப்பை ஸ்பெசிஃபை பண்ணி வாங்கும்போது இந்த இன்னர் டயா மட்டும் சொன்னால் பத்தாது. 2 இன்ச் பைப் ஷெட்யூல் 40ன்னு சொல்லணும். எஸ், 2 இன்ச் பைப்புங்கிறது 2 இன்ச்சுங்கிறது உள்ள இன்னர் டயா, ஷெட்யூல் 40ங்கிறது அதனுடைய திக்னஸ், வால் திக்னஸை குறிக்கும். அப்போ இதை பேஸ் பண்ணி ஓடி அது அவுட்டர் டயா வந்து மாறும். இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டில் ஒரு பைப்பை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது அதனுடைய இன்னர் டயா, அதாவது ஐடி ப்ளஸ் ஷெட்யூல், இது ரெண்டுமே சொல்லணும். ஷெட்யூல்லே நிறையா இருக்குது, 40, 60, 80, அதாவது எக்ஸல், டபுள் எக்ஸல், ஸ்டாண்டர்ட், இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பைப் சார்ட்டே இருக்குது, பைப் ஷெட்யூல் சார்ட்டுன்னு. இந்த பைப் ஷெட்யூல் சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே சார்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், CHART சார்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பைப் ஷெட்யூல் சார்ட்டை உங்களுக்கு நாங்களே பர்சனலாக சென்ட் பண்ணி வைக்கிறோம்.